ஹாய் ஃபேமிலி, இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? அது வந்து சேலஞ்சிங் வீடியோ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா சேலஞ்ச் மீட்டிங் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ரெக்கார்ட் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் வந்து ரெக்கார்டிங் வைக்கலை. வந்து நாங்கள் வந்து சும்மாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அது வந்து லாஸ்ட்டில் தான் தெரியும். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து யார் வின் பண்ணாங்க தெரியல. ஆனால் என் மாமா வந்து நல்லா சீட்டிங் பண்ணார். இது வந்து சிக்கன் பூரா எடுத்து வச்சுட்டு சாப்பாடு மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. ஆனால் என்னோட சிக்கன் பீஸ்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் வெண்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் பத்தலை. ஆனால் அவர் வந்து வேகமாகவே சாப்பிட்டுருவார். நான் தான் சாப்பிடாமல் இருந்தேன். நீங்கள் வீடியோ கடைசியில் பாருங்கள், யார் வின் பண்ணுறாங்க யார் வின் பண்ணலைன்னு சொல்லி. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? யாருக்கெல்லாம் சிக்கன் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்போயாவது ஒரு டைம் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா, அதனால் வந்து டெய்லியெலாம் சாப்பிடாதீங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்போவுமே ஹெல்த்து. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து வீடியோக்காக வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டெய்லியெலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாமா ஒரே இது, உனக்கு சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது, இல்லை எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இல்லைங்க, 2 பேத்துக்குமே கரெக்டாக தான் இருந்துச்சு சாப்பாடு. ஒரு ஆளுக்கு கம்மியாகவும் ஒரு ஆளுக்கு கூடவும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் அவருக்கு உனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு நிறையா இருக்குது, அதனால் நீ தான் வேகமாக சாப்பிட்ருவேன், நான் பையன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் இல்லைங்க, எப்போவுமே வந்து கரெக்டாக தான் வச்சுருந்தோம். அவருக்கு பார்க்குறப்ப எனக்கு கம்மியாகவும் அவருக்கு நிறையாவும் தெரிஞ்சிச்சு போல். அதனால் என்கிட்ட ஆக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார்.